வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்து கொண்டு இன்றைய சிந்தனைக்கு பகுதி 1, மனமது செம்மையானால் என்ற தலைப்பில் சிந்திப்போம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய இருவேறுபட்ட கருத்துக்களை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. மந்திரம் அப்படிங்கிறது நம்முடைய மனதிற்கு துணையாக பக்கப்பலமாக நாம் பயன்படுத்தும். இப்போ இந்த கருத்து இந்த அர்த்தத்தை தான் வெளிப்படுத்து. நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் எந்த நேரத்தில் தேவைப்படுது, எது மாதிரியான சமயங்களில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் சில இன்னல்களை வாழ்க்கையில், சில இடர்பாடுகளை, சில துன்பங்களை நமக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கும்போது இது எல்லாம் என்னதுன்னு கேட்டால் நம்முடைய மன பலகீனம், நம்முடைய பலகீனமான மனதினுடைய தன்மைகள். இப்போ இது மாதிரியான நேரத்துக்கு நமக்கு ஒரு உபப்பொருள் சப்போர்ட்டிங் தேவைப்படுது. இப்போ நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருக்குது, பெருசாக கவலை, இன்னல், இடர்பாடு இதெல்லாம் வந்தால் நாம் சோர்ந்து போயிடாமல் இருக்கோம். அதை ஃபேஸ் பண்ணுறோம். அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராகவே இருக்கிறோம். அப்படின்னா நமக்கு இந்த சப்போர்ட்டிங் மெட்டீரியல் தேவையில்லை. இப்போ மந்திரங்கிறது இந்த பலகீனமான மனதிற்குத்தான் தேவை. பலமான மனதிற்கு இது மாதிரியான வெளியில் இருந்து அல்லது நமக்கு ஒரு உபப்பொருளாக இந்த விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுடைய மனதை முதல்ல நாம் பலப்படுத்தும். ஸ்ட்ராங்கான மனதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ரெண்டுமே இருக்கு. ஒன்று, நாம் அதையும் உருவாக்கிக்கணும், நாம் செய்கிற முயற்சிக்கு தகுந்த மாதிரி அதுவும் உருவாகும். ரெண்டு பக்கமுமே அதற்குண்டான ஒர்க் இருக்குது. இப்போ முதல்ல நாம் நம்மளுடைய வேலையை சரியாக செஞ்சால் அடுத்து அவனுடைய வேலையை சரியாக செய்வான். மனமது செம்மையானால், செம்மையானால் என்னது செம்மை? பக்குவமானால், பலப்பட்டால் அப்படின்னு நாம் சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி சில ஆழமான உண்மைகள் இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிறது. இதே விஷயத்தை வள்ளுவரும் சொல்கிறார். பிறப்பெனும் பேதமை நீங்கி சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு, மனமது செம்மையானால். ரெண்டு பேரும் ஏதோ சிகப்பு அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கோலிட்டு காட்டுறாங்க இல்லையா? நம்முடைய மூலாதாரத்தினுடைய நிறம் சிகப்பு, சிகப்பு தான். இப்போ எல்லாருடைய மூலாதாரமும் சிகப்பு நிறத்தில் இருக்கும். சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். மணிப்பூரகம் மஞ்சள் கலரில் இருக்கும். அநாகதம் அது பச்சை கலரில் இருக்கும். அப்படியே விசுக்தி அது ப்ளூ கலரில் இருக்கும், லைட் ப்ளூ. பிட்யூட்டரி ஆகினை அது கொஞ்சம் டார்க் நீல கலர். துரியம் போனோம் அப்படின்னா வைலட் டார்க் ப்ளூ. இப்போ நம்மளுடைய மூலாதாரத்தில் இந்த செம்பொருள் நம்முடைய மனதை மூலாதார மையத்தில் நன்றாக இயக்கி பழக்கக்கூடிய நிலை, அதுதான் மனமது செம்மையானால். சாதாரணமாக மூலாதாரத்தில் நம்ம போய் இணைஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு
ஆக்கினை துரியெல்லாம் கூட நல்லா கிடைக்கும். சில நேரங்களில் பெரிய கமண்டலம் துரியாதீதம் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி நனைஞ்சிட்டு வந்துடலாம். லைட்டாக போய் ஓடி போய் தொட்டுட்டாவது வந்துடுவோம். ஆனால் மூலாதாரங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. அங்கே போகிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. ஏன் இப்படி இருக்கான் அவன்? விஷயத்தையும் கொடுத்துட்டு பயிற்சியையும் கொடுத்துட்டு பாருங்க, அவன் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், விளையாடுறான்ல. நம்மளுடைய மனசை நாம் அதற்கு தகுந்த மாதிரி தயார்படுத்தும். ஜஸ்ட்டு அவ்வளோதான். மனதை தயார்படுத்துதல். நம்முடைய மனசு அது சாதாரணமான நிலைகளில் உருவாச்சு. புலன்கள் வழியாக இயங்கி புலன்கள் வழியாக ஓடி திரிஞ்சு, இப்போ அறிவு வேறு, புலன்கள் வேறு, மனம் வேறு அப்படிங்கிற நிலைக்கு கண்ணா பின்னான்னு சிதறி கிடக்குது. இப்படி சிதறிய மனதை ஒன்று திரட்டி புலன்களுக்கு அப்பால் கொண்டு போய் அந்த அறிவோடு அறிவாக நம்முடைய மூலாதாரத்தில் உள்ள மூலப்பொருளோடு மூலப்பொருளாக இணைப்பது என்பதுதான் தவ யோகம். இந்த யோகத்துறையினுடைய முழுமையான வெற்றி செயல். இதற்கு நாம் நம்மளுடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி தயார்படுத்திக்கிட்டே வரோம். பிறப்பெனும் பேதமை, நம்முடைய மனித பிறவிங்கிறது அல்லது மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது வள்ளுவர் முழுசாக ஒரே வார்த்தையில் அதை பேதமை, மயக்க நிலை அப்படிங்கிறான். அது அப்படி தான் இருக்குது. மீண்டும் மீண்டும் நாம் பிறந்து கொண்டே இருக்கிறோம், மீண்டும் நாம் இறந்து கொண்டே இருக்கிறோம். அப்படின்னா பிறப்புன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கல, இறப்புன்னா என்னென்னு புரிஞ்சுக்கல, மயக்கத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கோம். இது என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் மீண்டும் இந்த மயக்கத்தில் இருந்து நம்மை நாம் விடுவித்து கொள்ளலாம். எப்போது நாம் இந்த மயக்கத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொள்கிறோமோ, வெளியே வர்றோமோ, அப்போதுதான் அந்த செம்பொருளோடு இணைய முடியும். பிறப்பெனும் பேதமை நீங்கி சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. சிறப்பான பொருள் அது செம்பொருளாக இருக்கிறது. நம்முடைய மூலாதாரத்தில் உள்ள டார்க் எனர்ஜி. இப்போ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த செம்பொருளோடு மனதையும் என்ன பண்ணணுங்கிறாங்க? செம்பொருளாக மாற்ற வேண்டும். ஏன் இந்த மனசை நாம் செம்பொருளாக மாற்றணும்? மூலப்பொருளாக ஏன் நம்மளுடைய மனசை மாற்றணும்? அது பாட்டில் அது இருந்துட்டு போகுதே, அது மயக்கத்திலேயே வாழும், புலன்கள் வழியாகவே ஓடும், கண்டதே காட்சி கொண்டதே கோலோன்னே இருக்கும். இந்த மயக்கத்திலிருந்து அது தன்னை விடுவித்து கொள்ளாது, அதற்கான முயற்சிகளை செய்யாது. அப்படியே நாம் ஏதாவது ஒரு இயற்கை சூழ்நிலை காரணமாக நம்முடைய மனதுக்கு சில நல்ல விஷயங்கள் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு இயற்கையில் நிறைய காரணிகள் இருக்கிறது. கோள்களுடைய இந்த அமைப்பு ஒன்று சேர்ந்து நம்முடைய கருமையத்தினுடைய தன்மை அப்படி அது கூட சேர்ந்து நின்றுச்சு அப்படின்னா நமக்கு சில விஷயங்களில் சில நேரங்களில் ஒரு நல்ல புரிதல் உண்டாகும். நம்ம இந்த மனசை மயக்க நிலையிலே வச்சுருக்கும்போது என்ன பண்ணாது, அப்படியே நமக்கு அந்த புரிதல், அப்படியே நமக்கு அந்த மூலப்பொருளோடு இணைஞ்சு நிற்கிற அந்த நிமிஷங்கள் நொடிகள் அதை அப்படி நீட்டித்து கொள்வதற்குண்டான வாய்ப்பிலிருந்து மனசு என்ன பண்ணும், எடிட்டிங் பண்ணி கட் பண்ணி விட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வா இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போயிடும். என்டர்டெயின்மெண்ட். மனதை நாம் அப்படி தான் பழக்கி வச்சுருக்கோம். கோடி காலங்களாக நம்முடைய மனசை என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே தானே சிக்கியிருக்கு. பொழுதுபோக்குதல், பொழுதை போக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது நிற்க விடாது. அப்போ நம்முடைய மனதை நாம் செம்மைப்படுத்தியே தீர வேண்டும். இந்த மூலப்பொருள் செம்பொருளோடு இணைத்தே தீர வேண்டும். எப்போ அது இணையும்? அதற்கான
செயல்கள் என்ன அப்படின்னா, அதைத்தான் மகரிஷி நமக்கு பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பயிற்சிகளோடு நம்மை இணைத்து கொள்ளும் முறையை பொறுத்து அந்த செம்பொருளோடு நாம் சீக்கிரமாக இணையலாம் அல்லது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஆனால் வேறு வழியே கிடையாது. அந்த செம்பொருளோடு இணைந்தே தீர வேண்டும். மனமது செம்மையானால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய மயக்க நிலைகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொள்ளலாம். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கர்ம வினைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். கர்ம வினைகள் நமக்குள்ளாக நல்லபடியாகவும் இருக்குது, தேவையில்லாததாகவும் இருக்குது. பாவப்பதிவாகவும் நம்முடைய கருமையத்தில் கர்ம வினைகள் இருக்கின்றன. புண்ணிய பதிவாகவும் நம்முடைய கருமையத்தில் கர்ம வினைகள் இருக்கின்றன. அப்போ இந்த புண்ணிய பதிவுகளை மேலும் அதிகரித்து கொண்டு இந்த விளங்கின பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சு, மாறுறது மாறும், வெளியே போகிறது போகும். சில வினைத்தன்மைகள், சில விதமான விளங்கின பதிவுகள் அவ்வளோ சீக்கிரமாலாம் போகாது. ரொம்ப டார்க்காக, ரொம்ப ஆழமாக பதிவு செய்யப்பட்ட விஷயம் அவ்வளோ சீக்கிரமாலாம் அழிச்சிட முடியாது. இப்போ நாம் ரூல் பென்சில்லையே எழுதுகிறோம், எழுதி அதை எரேசர் வச்சு அழிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைட்டாக மேலாப்பில் எழுதணுன்னா டக்குன்னு அழிச்சிடலாம். இதே ரொம்ப அழுத்தமாக எழுதியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் போட்டு தேய்ச்சி தான் அதை போக்க வேண்டியதாக இருக்கும். அப்படியே போனாலும் அது எழுதப்பட்ட எழுத்தினுடைய அச்சுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இருக்கத்தான் செய்யும். இப்போ அது மாதிரியான விளங்கின பதிவுகள் நமக்குள்ளே இருக்கு. இப்போ இதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா மனமது செம்மையாக வேண்டும். மனதை செம்மைப்படுத்தாமல் இந்த ஒரு புரிதல் வர்றது சிரமம். அதில் நின்று அதை ஃபேஸ் பண்ணி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது, இதுதான் ஞானம், இதுதான் 6வது அறிவு. பெருசாலாம் சிரமப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்கிறத நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுதல். இப்போ இந்த சீனாவில் குன்ஃபு கலையெல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய மாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் தனக்கு எதிரியாக இருக்கிறவங்கள, நமக்கு சண்டை போடுற வர்றவங்கள திருப்பியெல்லாம் தாக்க மாட்டாங்க. இந்த டெக்னிக்கல் ஒர்க் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அத்தனை பலத்தையும் பயன்படுத்திட்டு அவர் அடிக்க வர்றாரு அப்படின்னா அந்த பலத்தை முழுமையாக அவர்களுக்கு எதிராக திருப்பி அவங்களையே பலகீனமடைய செய்தல். த லாஸ்ட்டு மாஸ்டர்ஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க. குங்ஃபு படம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அலட்டிக்கெல்லாம் மாட்டாங்க. ஒரு எதிரி தன்னை தாக்க வர்றாருங்கும்போது அந்த முழு பலத்தையும் திருப்பி அவருக்கு எதிராக திருப்பிடுறது டெக்னிக்கலாக. ஸோ அப்படி தான் அவங்களாம் ஒர்க் பண்ணுவாங்க. அதே விஷயத்தை நாமும் செய்ய முடியும். இந்த விளங்கின பதிவுகளை, அதனுடைய பலத்தை முழுமையாக அதற்கு எதிராகவே பயன்படுத்திடுது. ஸோ அது எப்போ முடியும், அதை எப்படி பண்ணுறது? நம்மளை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறது அதுதானே. தவம் பண்ண விட மாட்டேங்குது, உடற்பயிற்சி பண்ண விட மாட்டேங்குது, காயகல்பம் பண்ண விட மாட்டேங்குது. எதையாவது ஒன்று பண்ணி ஸ்கிப் பண்ணி விடுறதுலையே இருக்கு. நீ இந்த பயிற்சி பண்ணாதான உனக்கு அந்த அறிவு, அந்த ஞானம் அதெல்லாம் கிடைக்கும். வா, உன்னை அந்த பயிற்சியே செய்ய விடாமல் பண்ணிடுறேன். அதனுடைய வியூகம் இது. இந்த விளங்கின பதிவு இப்படித்தான் பண்ணும். ஆழியாருக்கு போனால் நல்லா இருக்குது. ஆழியாரில் மட்டும் ஒரு 3 நாள் அல்லது சில பேர்லாம் கணக்கு வச்சுருக்கோம், வருஷத்துக்கு ஒரு தடவை 3 நாளோ அல்லது ஒரு வாரத்துலேயோ இங்கே வந்துட்டு போயிடுறது, செல்லை சார்ஜ் போடுற மாதிரி. அப்புறம் அங்கே போய் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சமாளித்து அப்புறம் மறுபடியும் டல்லானோன்னு மறுபடியும் இங்கே வருது. இது ஏன் இப்படி நடக்குது? நிரந்தரமான ஒரு
பொருளோடு நிரந்தரமான ஒரு இயக்கத்தோடு நம் மனம் இணையாத போது நாம் அந்த நிரந்தரமான இயக்கம் எங்கே இருக்கோ, ஆற்றல் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு வரணும் அப்படின்னு தோணுது. இப்போ இதுதான் நம்முடைய மனதை செம்மைப்படுத்துதல். இந்த செம்பொருளோடு நம்முடைய மனதை இணைத்து கொண்டு செம்பொருள் காண்பது அறிவு, அந்த விஷயத்தோடு நம்மளை இணைச்சிக்கிட்டு அந்த விஷயமாக நாம் மாறணும். நம்ம கேட்குறோம், கேள்விப்படுறோம், இதெல்லாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்குது. மகரிஷி எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம இதெல்லாத்தையும் திருப்பி திருப்பி கேட்குறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதோடு இணைதல் என்பதில் வேறுபாடுகள் இருக்கிறது. அது நம்மளுடைய முயற்சிக்கு தக்கவாறு இருக்கும். இந்த பொருளோடு பொருளாக நம்முடைய மனதை இணைத்து விடுதல், இந்த பூரண முழுமை பொருளோடு முழுமையான நம்முடைய மனதை இணைத்து விடுதல் அப்படிங்கிறதுல அவரவர்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு இது அமையும். எது மாதிரி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அதை பொறுத்து அமையும். இப்போ நம்முடைய முயற்சியை வைராக்கியத்தோடு வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய முயற்சி முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்முடைய முயற்சியில் முழுமையாக எந்த வகையிலும் பலகீனம் இல்லாமல் பார்த்துக்கணும். பலகீனம் இல்லாமல் வைராக்கியத்தோடு நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய முயற்சி நிச்சயமாக நல்ல விளைவுகளை நமக்குள் உருவாக்கும். அந்த முழுமையான விளைவுகளில் வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பை பெறுவதற்காகவே இந்த பிறப்பு என்பது அமைந்திருக்கிறது. இந்த மனித பிறவி முழுசாக அதற்காகவே உருவானது தான். அப்போ அதை நோக்கி நாம் போகும்போது அங்கங்கே இந்த பாவப்பதிவு, விலங்கின பதிவுகள் நம்மளை அப்படி எங்களை எல்லாம் தாண்டிட்டு எங்களை எல்லாம் விட்டுட்டு நீயே போயிடுவியா, மூலப்பொருளோடு போய் இணைஞ்சிருவியா, பார்த்துடலாம் இரு அப்படின்னு தான் அது சொல்லும். அதற்கான முயற்சியெல்லாம் அது செய்யும். அதனால தான் நாம் பாருங்கள், பயிற்சி பண்ணுவோம், பார்த்தா சில நாள் பயிற்சி பண்ண மாட்டோம். மனசில் மட்டும் என்ன இருக்கும், செய்யணும்னு, ஆனால் செய்ய முடியாது. காரணம் இதுதான். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வைராக்கியத்தோடு இருந்து நம்முடைய பயிற்சியில் நம்ம முழுமையாக இணைச்சிக்கணும். இந்த காயக்கல்பத்தை உணவுக்கு முன்னாடின்னு மகரிஷி கொடுத்ததுக்கு காரணமும் இதுதான். இந்த விலங்கின பதிவுகள் நம்மளை அப்பப்போ அங்கங்கே டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம கொஞ்சமாவது இந்த உணவுக்கு முன்னாடி காயக்கல்ப பயிற்சியெல்லாம் செஞ்சு அந்த மைண்டை, இந்த ஷார்ப்னஸை எப்போதும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஜான் ஏறினாலும் முளம் சறுக்காமல் இருக்கும். அப்படி கொஞ்சம் நம்ம அதை பாதுகாத்துக்கலாம். இப்போ ரெகுலராக நாம் இந்த காயக்கல்ப பயிற்சியெல்லாம் ஆழமாக செஞ்சு பழகணும். உணவுக்கு முன்னாடி காயக்கல்ப பயிற்சி அப்படிங்கிறது நம்மளை எப்போதும் நம்முடைய மனதை, நம்முடைய உயிரின் தன்மையை, நம்முடைய மனதின் தன்மையை ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணணும். ஓரளவுக்கு குவாலிட்டி நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு இந்த இயற்கை பிறப்பினுடைய தன்மை, நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கருமையத்தன்மை, இதெல்லாம் இந்த ஞானத்துக்கு அல்லது அறிவின் உயர்வுக்கு அப்படி லைட்டாக ரெடி ஆகும்போது நாம் இந்த மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க இந்த குவாலிட்டியோடு சேர்ந்து நாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த படிக்கு போவோம். இந்த காய்கல்ப பயிற்சிலாம் பண்ணாமல் எப்போயாவது ஒரு தடவை நம்ம பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா அடிக்கடி விலங்கின பதிவுகிட்ட நாம் அடி வாங்கிக்கிட்டே இருப்போம். அதுதான். ஸோ அப்போ இந்த விலங்கின பதிவு அது நம்மக்கிட்ட ரொம்ப காலமாக இருந்து வாழ்ந்து பழகிடுச்சு இல்லையா. நம்மளை விட்டு பிரியறதுக்கு அதுக்கு மனசு இல்லை. ரெண்டாவது, நான் உன்னை விட்டுட்டு எங்கே போவேன், எதான் அதனுடைய சாம்ராஜ்யம். இவ்வளோ காலமாக நமக்குள்ளார ஆளுமையோடு இருந்த அந்த பதிவுகள் திடீர்னு வெளியே போகணுன்னா எங்கே போகும் அது. இப்போ நம்ம அடிக்கடி துரியாதி தவமெல்லாம் செய்கிறதுக்கும் செய்து பார்த்து உன் இடம் அதுதான்,
விலங்கின பதிவுகளை கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அப்படி தளர்த்திட்டு வந்துடலாம். அங்கெல்லாம் போயிடாது, கொஞ்சமாக என்ன பண்ணலாம், அடையாளம் காமிச்சிட்டு பார் இதுதான் இறைநிலை, நீயும் நானும் இங்கேருந்து தான் வந்தோம், இப்போ நீ கொஞ்சம் இங்கேயே இறைநிலையிலேயே ரொம்ப நல்லா தளர்ந்துட்ட அப்படின்னா நாம் போய் அங்கே நடைமுறை வாழ்க்கையில் சில பல விஷயங்களை இன்னும் ஞானம் சார்ந்த நிலைகளில் நீடித்து வாழ்வது, மனதை ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் செய்வது அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் நமக்கு பலம் கிடைக்கும். அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நம்மளுடைய விலங்கின பதிவுக்கு புரிய வைங்க. சொன்னாதான் அதுக்கும் புரியும். நம்ம பாட்டில் அதை வெறுத்தோம் அப்படின்னா அது வீர் கொண்டு எழும். தயவுசெய்து அதை வெறுக்கக்கூடாது. மனமது செம்மையானால் நம்முடைய மனதை நாம் எப்படி செம்மைப்படுத்துவது? அது செம்மைப்படுத்துவதற்கான பயிற்சி முறைகள் அதை மகரிஷி எப்படியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மனதினுடைய தன்மையை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் பாதுகாத்து அதை காப்பாற்றிக்கிட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மனதை நகர்த்திக்கணும். இந்த விலங்கின பதிவுகள், பாவப்பதிவு, புண்ணிய பதிவு எல்லாமே நம்முடைய கருமையத்தில் இருக்குது. இது மட்டும்தான் இருக்குது, அது இல்லை அப்படிங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. எல்லாமே நம்முடைய கருமையத்தில் இருக்குது. இந்த பயிற்சி முறைகளை செய்யும்போது நாம் புரிஞ்சுக்கிறோம் விலங்கின தன்மை இத்தகையது. அதை நாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரியெல்லாம் நம்முடைய மனோபாவத்தை, பக்குவத்தை வளர்த்துக்கணும், நம்மளை கொஞ்சம் நாம் பாதுகாத்துக்கணும். இது ஒரு சாதாரண மனதால் இந்த விலங்கின பதிவை ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், சாதாரண மனதால் விலங்கின பதிவை ஃபேஸ் பண்ண முடியாது. அதுக்கு சில சிறப்பு தன்மைகள் அல்லது அதனுடைய இயல்பான தன்மை அது கொஞ்சம் அதுக்கு தேவை. அதை தான் அந்த காலத்தில் பக்குவம், மனப்பக்குவம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது நல்லபடியாக வாழ்கிறதுக்காகவும் நல்லபடியாக நம்மளுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறதுக்காகவும் அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்க அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இப்போ நாம் அதை கொஞ்சம் மகரிஷியினுடைய வருகைக்கு பின்னால், மனவளக்கலை பயிற்சிக்கு பின்னால் அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறத இன்னும் நாம் கொஞ்சம் விரிவுபடுத்த வேண்டியது இருக்குது. இன்னும் நாம் கொஞ்சம் அதை ஆழப்படுத்த வேண்டியது இருக்குது. இதே மனதை கொண்டு தான் அவன் நம்முடைய விலங்கின தன்மைகளையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்போ இந்த விலங்கின பதிவுகளை எதிர்கொள்வதற்கு நம்முடைய மனதிற்கு சில தன்மைகள், சில பக்குவங்கள் தேவை. இப்போ வெளியில் நாம் மற்றவங்களை இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். உனக்கு துன்பமே செய்தாலும் அந்த ஒருவரை அவர் நாடும் வகையில் நீ அவருக்கு நன்மையை செய். இப்படி வள்ளுவர் நம்ம ஏன் வாழ சொல்கிறாரு? இப்படியெல்லாமா நாம் வாழணும்? ஏன்னா வள்ளுவருடைய வாக்குங்கிறது ஒரு சாதாரணமான வாக்கு இல்லை. அவரோடது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். பழிக்கு பழி வாங்கி தான் நமக்கு பழக்கம். மன்னிச்சு நல்லது செஞ்சு நமக்கு பழக்கமே இல்லையே. எப்படி நாம் இப்படி மாறுறது? எதுக்காக இப்படி இதை இருக்க சொல்கிறார் நம்மளுடைய மனசை அப்படின்னா, இப்போ வெளியில் நாம் வேறொருத்தங்களால் துன்பப்பட்டிருக்கோம், அவங்கள நாம் மன்னித்து பழகணும் அப்படின்னா, இப்போ எந்த அளவுக்கு அவரால் நாம் துன்பப்பட்டோமோ அதே மாதிரியான நாம் ஏதோ ஒரு பிறவியில் செய்த விலங்கின பதிவு என்ன குவாலிட்டியோ, இதில் என்ன குவாலிட்டி இருக்கோ இதே குவாலிட்டிக்கு, இதே அடர்த்திக்கு, இதே டார்க்னஸோட
நாம் ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ ஒரு காலத்தில் செஞ்ச அந்த விலங்கின பதிவு, இது ரெண்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும். இப்போ நாம் இதை மன்னித்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற இது நம்மளை மன்னிக்கும். இதை நாம் மன்னிக்கலை வெளியில் அப்படின்னா இதுவும் நம்மளை மன்னிக்காது. இப்போ மற்றவங்கள நீ பாவம் செஞ்சவங்கள அல்லது தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ நான் மட்டும் ஏன் உன்னை மன்னிக்கணும்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்கின பதிவு, நான் மட்டும் ஏன் உன்னை தவம் செய்ய விடணும்? நான் மட்டும் உன்னை ஏன் உடல் பயிற்சி செய்ய விடணும்? நான் மட்டும் ஏன் உன்னை காய்கள் பயிற்சி செய்ய விடணும்? உன்னை செய்ய விட்டேன் அப்படின்னா நீ யாராக மாறுவ? மனிதனாக மாறிவிடுவாய். மனிதத்தன்மையோடு வாழ்கிறதுக்கு தயாராகிடுவேன். இப்போ வெளியில் உன்னுடைய அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மனிதத்தன்மையோடு இல்லாமல் இருக்கும்போது உள்ளுக்குள்ளார பெருசாக நான் உன்னையே மன்னிக்கணும் அப்படின்னு அதுவும் என்ன பண்ணும்? நம்மை மன்னிக்காது. இதுக்காக தான் இந்த விஷயத்தை சொன்னாங்க. இப்போ மன்னித்து பழகுங்க. என்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். ஏன்னா எல்லா விதமான பதிவுகளும் நமக்குள்ளே இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. இந்த உருவத்திலேருந்து வேணால் நாம் அதை செய்யலை, அவ்வளோதான். மற்றபடி எல்லா பாவங்களையும் எல்லா துன்பங்களையும் செஞ்ச பதிவுகள் நமக்குள்ளாக இருக்கிறது. இப்போ அதுகிட்டேருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அதை எதிர்த்தோ அல்லது அதை நமக்கு எதிரியாக சிந்திச்சோ முடியவே முடியாது. இப்போ நாம் ஒருத்தரை சாதாரணமாக எதிரியாக நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எதிரியாக நினச்சோம் அப்படின்னா அது எதிரியாக நினைக்கிறதோடு மட்டும்தான் இருக்குமா? அதுக்குண்டான செயல் வடிவங்கள்னு வரும். இப்போ நாம் என்ன செஞ்சாலும் நாம் எதிரியாக நினைக்கிற ஒருத்தர் எப்போ போனாலும் என்ன பண்ணுவார்? அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். நம்மளுடைய வளர்ச்சியில் அவருடைய பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும். இவனை வளர விடக்கூடாது, இவனுடைய எதிரி. ஏன்னா ரெண்டு பேரும் நம்ம அப்படி தானே இருக்கோம் சமுதாயத்தில். அப்போ நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய விலங்கின பதிவை நாம் எதிரின்னு நினச்சா அல்லது அதை வெறுக்கிறோம், அல்லது நமக்கு அது பிடிக்கலை, அது மேலே ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சியை வச்சுருக்கோம் அப்படின்னா அதுவும் என்ன பண்ணும்? சான்ஸு கிடைக்கும்போது வா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும். இப்போ அதுக்காக தான் மகரிஷி தெரிந்தோ தெரியாமலோ நம்மை இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களையும் வாழ்த்துங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் இந்த வாழ்த்தி பழகும்போது இது மாதிரியான டார்க்கான விலங்கின பதிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளரும். அதனுடைய தன்மையை மாற்றிக்கும், அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ இந்த வள்ளுவருடைய வாக்கியம் இதே விஷயத்தை தான் பண்ணுது. அதனுடைய பிடிங்கிறது கொஞ்சம் தளரணும். விலங்கின பதிவினுடைய பிடி அது ரொம்ப டார்க்காக நம்மளை பிடிச்சிருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நாம் தளர்த்தணும். அதுக்கப்புறம் அது தளர்த்தவே என்ன ஆகும்? சுத்த வெளிக்கு தயாராகிடும். இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்கணும். அதுவாக போனாதான் போகுமே ஒழிய நாமளாலாம் என்ன பண்ண முடியாது. அதை வாசல்கிட்ட நைஸாக கூப்பிட்டு போய் அப்படி வெளியே தள்ளி கதவை சாத்திடுவோம். இந்த வேலையெல்லாம் நடக்காது. அதுவாக போகணும், மனமு போகணும். அப்படின்னா மட்டும்தான் அது சுத்த வெளிக்கு போகும். இல்லை நாம் ஏதாவது ஏமாற்றி வேலை பண்ணி உன்னை வெளியே அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு ஏமாற்றி வேலை பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் வாசல் வழியாக போயிட்டு இந்த பக்கம் கொல்லை பக்கம் வழியாக உள்ளே வந்துடும். நமக்கு முன்னாடி உள்ளே நிற்கும். நாம் இந்த இடத்துக்கு ஹாலுக்கு வர்றதுக்குள்ளே அது நின்று. அப்போ அதுவாக போகணும். அதுவாக போகிறதுக்கு தான் மகரிஷி இரண்டு ஒழுக்க பண்பாடு, உதவி செய்யக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துக்கங்கிறாங்க. துன்பம் செய்யக்கூடிய விஷயங்களில் மற்றவங்க இருக்கும்போது துன்பப்படுவோருக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுடைய இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனப்பக்குவமாகும். இதுதான் நமது செம்மையானால் இதுதான் மனதை செம்மைப்படுத்தும். இதனுடைய தொடர்ச்சியை
அடுத்த பகுதியில் தொடர்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.